செலுத்தினார்கள். புதுச்சேரி அரசை கண்டித்து உழவர்கரை ராசாத்தி மதுபான கடையில் வாங்கிய மதுபானங்களை கீழே ஊற்றி பரிசு கூப்பனை எரித்து வழக்கறிஞர் சசிபாலன் மற்றும் அவரது பாசறை நிர்வாகிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட ரெட்டியார்பாளையம் பகுதியில் ராசாத்தி மதுபான கடை உள்ளது. இங்கு ரூபாய் 500க்கு மேல் மதுபானம் வாங்குபவர்களுக்கு சுற்றுலாத்துறையால் நடத்தப்படும் வணிக திருவிழா பரிசு கூப்பன் வழங்கப்பட்டு வருகிறது. இதனை அறிந்த சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் மற்றும் அவரது பாசறை நிர்வாகிகள் நேரடியாக மதுபான கடைக்கு சென்று 500 ரூபாய் கொடுத்து மது பாட்டில்களை வாங்கினர். மேலும் வாங்கிய மது பாட்டில்களை சாலையில் ஊற்றியும் பரிசு கூப்பனை எரித்தும் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசும் சுற்றுலாத்துறையும் உழவர்கரை தொகுதி மட்டுமல்லாமல் புதுவை முழுவதும் இதுபோன்ற பரிசு கூப்பன்களை அறிவித்து குடிமகன்களை ஊக்குவிப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது என அவர்கள் கோஷங்களை எழுப்பினர். மேலும் இந்த பரிசு கூப்பனால் ஏதாவது நமக்கு பரிசு கிடைக்காதா என ஏங்கும் குடும்பங்கள் பலர் இருக்கின்ற நிலையில் இதுபோன்று மதுபான கடையில் சுற்றுலாத்துறையால் வழங்கப்படும் வணிக திருவிழா கூப்பன் பல்வேறு குடும்பங்களை கேள்விக்குறியாக்கும் நிலை ஏற்படும் என்றும் அவர்கள் கண்டனம் தெரிவித்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதேபோல் கடந்த சில மாதங்களுக்கு முன் உழவர்கரை தொகுதியில் மதுபான கடைகளை எரித்து வழக்கறிஞர் சசிபாலன் அவர்கள் போராட்டம் செய்தது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மக்கள் பண்டிகை காலங்களில் அதிகமாக எதிர்பார்க்கறது தெரியுங்களா, இந்த வணிக திருவிழான்னு ஒரு கான்செப்ட் தான். எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ஒரு 500 ரூபாய்க்கு துணி வாங்கி ஏதாவது ஒரு குழுக்களில் ஏதாவது உழாதான்னு சொல்லிட்டு புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கிற மக்கள் அவ்வளோ எதிர்பார்ப்போட ஒரு திருவிழாவாக கொண்டாடுற வணிக திருவிழாவை இப்போ எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கிறாங்க பார்த்தீங்களா? நம்ம உழவர்கரை தொகுதியில் ராசாத்தி பாரில் வணிக திருவிழாவை கொண்டு வந்து இங்கே நிறுத்திருக்கிறாங்க. யார் குடிமகன் சரக்கு வாங்குறாங்களோ அவங்களுக்கு இந்த பரிசு கூப்பனை 500 ரூபாய்க்கு யார் சரக்கு வாங்குறாங்களோ அவங்களுக்கு இந்த வணிக திருவிழா கூப்பன் தராங்க. இதோட ஒரு பாண்டிச்சேரியில் ஒரு அவமானம் வேறு எங்கேயுமே கிடையாது. இந்த கூப்பனில் ஒரு பரிசு விழுந்ததுன்னா என்னன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு பரிசளிப்பு விழாவில் என்னன்னு கௌரவிப்பாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு ராசாத்தி பாரில் உழவர்கரை பகுதியில் ராசாத்தி பாரில் சரக்கு வாங்கின ஒருத்தருக்கு முதல் பரிசை கொடுக்கிறோம் என்று புதுச்சேரி அரசால் முதல்வர் மற்றும் கவர்னர் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு முதல் பரிசு யாருக்காவது இங்கே குடிமகனுக்கு விழுந்ததுன்னா குடிகாரனுக்கு முதல் பரிசு கொடுத்த மாநிலமாக புதுச்சேரி திகழும் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. இது உங்களுக்கு கொஞ்சமாவது ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் எதுவும் அதுக்கு மேலே கேட்க விரும்பலை. நான் என் தொகுதியில் ஆல்ரெடி நான் சொல்கிறேன், உழவர்கரை தொகுதியில் பாரே வேணான்றேன். ஒரு அரசாங்கத்தோட ஒரு உழவர்கரை தொகுதியில் ஒரு பஸ் ஸ்டாப்பில் இந்த பாரை வச்சுட்டு, ஸ்கூல் பக்கத்தில் ஒரு பாரை வச்சுட்டு, ஆரம்ப சுகாதார நிலையம் பக்கத்தில் ஒரு பாரை வச்சுட்டு அவ்வளோ நாடை கெட்டு குட்டிச்சேராக பத்தாமல் இந்த புதுச்சேரி வணிக திருவிழான்ற ஒரு பெரிய மக்கள் கொண்டாடுற ஒரு விழாவை எவ்வளோ கேவலமாக்கிக்கிறாங்கன்னு பாருங்கள். இந்த வணிக திருவிழா கூப்பனு இன்றைக்கி நான் பாரில் 500 ரூபா கொடுத்து இந்த சரக்கை வாங்கி, இந்த கர்மம் பிடிச்ச சரக்கை வாங்கி இந்த ஒரு கூப்பனை வாங்குகிற நிலமை இருக்குது. இன்றைக்கி அந்த சரக்கை எல்லாத்தையும் ஊற்றி என்னோடய கண்டனத்தை நான் தெரிவிக்கிறேன். இந்த வணிக திருவிழாவை நல்லபடியாக கொண்டு வாங்க. நான் இது உங்களை நான் தப்பாக சொல்லலை, நல்லதுக்கு பயன்படுத்துங்க. நல்லது செய்கிறத நல்லதுக்கு பயன்படுத்துங்க. இதெல்லாம் இதை விட ஒரு அசிங்கம் வேறு எங்கேயுமே எந்த ஒரு மாநிலத்திலும் நடக்காதுன்றதை நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் இந்த கூப்பனை பத்திரிகையாளர் முன்னாடியே நான் இதை கொளுத்த போகிறேன். நான் இருக்கிற சரக்கு எல்லாத்தையும் நான் கீழே ஊற்றிட்டு நான் இதை உடைக்க போகிறது கிடையாது. ஏன்னா யார் காலையே பற்ற போகுதுன்னு சொல்லி எடுத்து ஓரமாக வச்சுருவேன். இந்த கூப்பனை, இது என்னோடய கூப்பனு, நான் காசு கொடுத்து வாங்கின கூப்பனு, இது ஒரு குடியால் வாங்கின கூப்பன் இருக்கக்கூடாது. நான் இதை இன்றைக்கே நான் இப்போ இங்கேயே உங்கள் எதிரிலே நான் கொளுத்த போகிறேன். நான் இருக்குங்க. கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக ஆனால் கொஞ்சம் லைட்டாக முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் மறைவை ஒட்டி அவரது திருவுருவ படத்திற்கு சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். முன்னாள் பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களது மறைவை ஒட்டி கடற்கரை சாலையில் உள்ள மேரி கட்டிட அரங்கில் அவரது திருவுருவ படத்திற்கு அரசு சார்பில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது.
அன்னாரது திருவுருவ படத்திற்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் லட்சுமி காந்தன் ஆகியோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார்கள். தொடர்ந்து திமுக சார்பில் எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக அமைப்பாளருமான சிவா தலைமையில் அவைத் தலைவர் SP சிவக்குமார், சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் மன்மோகன் சிங்கின் உருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். முன்னாள் பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களது மறைவிற்கு பொதுமக்கள் நாளை வரை இங்கு அஞ்சலி செலுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் அரசு நிகழ்ச்சிகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டது. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவை ஒட்டி புதுச்சேரி சட்டசபை, ஆளுநர் மாளிகை உள்ளிட்ட அரசு அலுவலகங்களில் தேசிய கொடி அரை கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் நேற்று இரவு உடல் நலக் குறைவால் உயிரிழந்தார். அவரது மறைவை ஒட்டி அனைத்து மாநிலங்களிலும் 7 நாட்கள் துக்கம் அனுசரிக்க வேண்டும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. அதன்படி புதுச்சேரியிலும் 7 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படுகின்றது. மன்மோகன் சிங்கிற்கு மரியாதை செலுத்தும் வகையில் புதுச்சேரி சட்டப்பேரவை, ஆளுநர் மாளிகை உள்ளிட்ட அரசு அலுவலகங்களில் தேசிய கொடி அரை கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளது. அரசு தொடர்பான விழாக்கள் எதுவும் நடைபெறாது எனவும் அறிவிப்பு. மன்மோகன் சிங் மறைவிற்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி கலால் துறை துணை ஆணையரை கண்டித்து சாராய கடை உரிமையாளர் கையில் விஷ பாட்டலுடன் கலால் துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி உருளையன்பேட்டையை சேர்ந்தவர் ஜனார்த்தனன். இவர் கரையாம்புத்தூர், ஆராய்ச்சிக்குப்பம், கல் மண்டபம் மற்றும் வீராம்பட்டினம் ஆகிய பகுதிகளில் சாராய கடைகளை நடத்தி வருகிறார். சாராய கடை நடத்துவதற்காக இவர் 1,75 லட்சம் வைப்பு தொகையும் 2 கோடி ரூபாய்க்கு சொத்து பத்திரங்கள் கொடுத்தும் கடையை நடத்தி வருகிறார். மேலும் 1,25 லட்சம் ரூபாய் கலால் துறைக்கு ஜனார்த்தனன் செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை பாக்கி உள்ளது. இதனை செலுத்துவதற்கு 6 மாத காலம் அவகாசம் உள்ள நிலையில் கலால் துறை துணை ஆணையர் பிரான்சிஸ் மேத்யூ 20% குறைத்து சாராய கடைகளை ஏலம் விட்டுள்ளார். இதனை கண்டித்து இன்று கையில் விஷ பாட்டலுடன் கலால் துறை அலுவலகத்தை முற்றுகையிட்ட சாராய கடை உரிமையாளர்கள் துணை ஆணையரை கண்டித்து கோஷங்களை எழுப்பி தர்ணாவில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சாராய கடை உரிமையாளர்களின் கையில் இருந்த விஷ பாட்டில்களை பிடுங்கும் பொழுது இரு தரப்பினருக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. இது குறித்து சாராய கடை உரிமையாளர் ஜனார்த்தனன் கூறும்பொழுது, கலால் துறைக்கு செலுத்த வேண்டிய 1,25 லட்சம் ரூபாய் நிலுவைத் தொகை பாக்கி உள்ளது. இதனை செலுத்துவதற்கு 6 மாத காலம் அவகாசம் உள்ள நிலையில் இதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் துணை ஆணையர் சாராய கடைகளை 20% குறைத்து ஏலம் விட்டுள்ளார். இதனால் தனக்கு 40 லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டதாகவும், இதனால் தான் மருந்து குடித்து சாவதற்கு இங்கு வந்துள்ளதாகவும் தெரிவித்தார். எனக்கு 40 லட்சம் லாஸ். அப்படி இருந்தா நான் உயிர் வாழவே முடியாது. அதுக்கு முன்னாடியே செத்து போறேன். சங்கத்துல வந்து ஒரு 10 கிடையாது. இந்த மாதிரி வந்து ஒரு வியாபாரி நான் தற்கொலை பண்ணி போறேன், இந்த வியாபாரத்துல வந்து இவ்வளவு பெரிய இழப்பு வந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து விசாரிப்பு. அதாவது வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து பாண்டிச்சேரியில ஒரு மிகப்பெரிய ஒரு அசாதாரண சூழ்நிலை நடந்தது என்னன்னாக்கா வெள்ளத்துல வந்து பார்த்தோன்னா பாடநகரை வந்து பார்த்தோன்னா ஆற்று ஓரத்தில் படுகிற சாராயக்கடை பூரா அடிச்சு போயிடுச்சு. இது சம்பந்தமா வந்து கலாத்துறையில மனு கொடுத்துருக்கோம். இது மாதிரி வந்து எங்களுக்கு வந்து பேரிடர் வந்து எங்களுக்கு வந்து அந்த இதை வந்து தள்ளுபடி பண்ணி கொடுங்க, எங்களால கிச்சி கட்ட முடியல. இவங்க சங்கத்துல வந்து கோரிக்கை வச்சாங்க. நம்ம சங்கத்து மூலியமா அதை கொடுக்க முடியாதாலும் நீங்க இண்டிவிஜுவலா வந்து பாதிக்கப்படுற நம்ம வந்து கொடுங்கன்னு கொடுத்துருக்குறோம். ஆனா அது சார்பா வந்து துணை ஆணையருக்கு நாங்க வந்து இது மாதிரி வந்து பாதிப்பு இருக்குங்க, எங்களால இந்த டைம் வந்து கிச்சி கட்ட முடியாது. இன்னி வரைக்கும் வந்து ஆராய்ச்சி கடை வந்து ஆராய்ச்சி குப்பம், மணமேடு, அது இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா வந்து பாளையம், உயிரிழத்தம் எல்லா கடையும் வந்து பாடல இந்த ஆத்தோரத்துங்கிற பகுதியில் இருக்க எல்லா கடையும் அடிச்சு போயிடுச்சு. அதனால வந்து அரசாங்கம் வந்து இந்த காம்படிஷன் இது வரைக்கும் கொடுத்து இல்லை. ஆனா இருந்தாலும் மனு கொடுத்துக்கிறோம். முதலமைச்சர் ஐயாட்டு மனு கொடுத்து சொல்லியிருக்கிறோம். முதலமைச்சர் ஐயாவும் உள்துறை அமைச்சர் ஐயாவும் கூட்டு சொல்லியிருக்கிறாங்க.
யார் சொல்லி விட சட்டம் அப்படின்ற சட்டம் ஓகே ஒத்துக்கலாம். ஆனா அதே சமயத்துல எதுவுமே பிராக்டிகலா எதுவுமே வந்து நடைமுறையில கட்ட ஒரு அதிகாரி பார்க்கணும். துணை ஆணையர் என்னன்னா கலாத்துறை இந்த தொழில் வந்து கவர்மெண்ட்டுக்கு 100 கோடி ரூபாய்க்கு மேல வருமானம் கொடுக்குற ஒரு தொழில். அதுல வந்து நஷ்டமோ லாபமோ ஏற்பட்டாலும் அது வந்து பாத்தீங்கன்னா வந்து அவர் வந்து அரசாங்கத்துல வந்து நஷ்டம் ஏற்படும் சொல்லுவோம். அதை வந்து ஒரு சில துணை ஆணையர் என்ன பண்ணுவாங்க, அதை கன்சல்ட் பண்ணுவாங்க. நம்ம துணை ஆணையர் அதை வந்து பார்த்தா சட்டம் என்ன சொல்லுது அதான் செய்வேன்னு சொல்றாரு. ஆனா சட்ட சோழத்தை வந்து நாங்க வந்து சங்கத்து சார்பா சொல்றோம், நீ வந்து நேரடியாக ஆய்வு பண்ணுங்க. ஆய்வு பண்ணி அதுக்கு ஏலத்தை வைக்கும்போது தொடர்ந்து ஏலம் வைக்கணும். தொடர்ந்து ஏலம் வைக்கும்போது என்ன ஆகி போறீங்கன்னாக்கா, நீ வந்து ஏலம் வைங்க, 5 மாசத்துக்கு பணம் வாங்கிட்டீங்க, பத்திரம் வாங்கிட்டீங்க, எல்லாத்தையும் வாங்கிட்டீங்க. கவர்மெண்ட் கட்ட வேண்டியது இன்னும் 4 மாசம் இருக்கு. 4 மாசத்துக்கு 5 மாசம் இருக்கு. நாங்க வந்து 6 மாசம் 7 மாசத்துக்கு பணத்தை கட்டிட்டோம். இன்னைக்கு தொகைக்கு ஒரு கடையை ஏலம் விட்டா 40 நாள், அதாவது 1.5 மாசத்துக்கு பணம் கவர்மெண்ட் திருப்பி வந்து தரணும். ஆனா அவர் தான் கேட்கிறாரு, ஆராய்ச்சிக்கு போய் சாராய கடை வச்சு நான் எடுத்துட்டேன், வெள்ளம் அடிச்சு போய் அவர் ஏலம் வைக்கிறாரு. பணங்குது என் பணத்தை விட்டு அதுக்காக வந்து நாங்க முதலமைச்சர் ஐயாவும் மறுபடியும் இப்போ இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு என் குடும்பத்தை தற்கொலை சூழ்நிலை வந்து போங்க, நான் எல்லாம் நகை படத்தை எல்லாம் விட்டு தான் நான் கட்டியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொண்டு போங்க. மறுபடியும் நாங்க இது சம்பந்தமா சங்க சார்பாக வந்து முதலமைச்சர் ஐயாவும் கவர்னர் ஐயாவும் இன்னைக்கு வந்து சந்திக்கிறதுக்கு நாங்க போறோம். அதுக்கான மனு கொடுத்துட்டு அதுக்கான சூழ்நிலை ஏற்பட்டு இவரை வந்து நாங்க அப்படி வந்து நீங்க மனு கொடுத்து நடவடிக்கை எடுக்கிறது அடுத்த கட்டமா மறுபடியும் செயற்குழு கூட்டுவோம். எங்க சங்கத்துடைய செயற்குழு கூட்டுவோம். பாண்டிச்சேரியில அதிக வருவாய் உள்ள இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சாராயம் தான். எங்க செயற்குழு கூட்டி ஒட்டுமொத்தமா கலாத்துறையா ஒரு 1000 பேர் எங்க கலாத்துறை மற்றும் வந்து பாத்தீங்கன்னா எங்க தொழில சார்ந்தவங்க 5000 குடும்பம் இன்னைக்கு இருக்குது. 5000 குடும்பத்தை வச்சு மிகப்பெரிய வந்து உள்துறை அமைச்சர், அதுக்கடுத்து கவர்னர், அதுக்கடுத்து சிஎம் ஐயா 3 பேருக்கு நாங்க மனு கொடுத்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நாங்க வந்து அறிவிக்கலாம்னு இருக்கோம். அவர் ஏழை உணர்ந்தங்க ஏழை என் கடையை 40 கடையை பார்த்து ஒரு என் பேர்ல சங்கத்து பேர் உங்க பேரு ஒரு பொறுப்பு சொல்லுங்க. என் பேர் வந்து ரவிச்சந்திரன், சங்க ஒருங்கிணைப்பாளர். கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக புதுவையில் ஒரு மதுரை நிகழ்ச்சியை அனிபால் கென்னடி எம்எல்ஏ துவக்கி வைத்தார். ஸ்ரீ பாண்டி ஃபயர் அண்ட் சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் பெருமையுடன் வழங்கும் புதுவையில் மாபெரும் மதுரை திருவிழா உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட துறைமுகத்தில் நடைபெற்றது. இதில் தலைமை விருந்தினராக உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் தலைமை தாங்கி ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் 50க்கும் மேற்பட்ட மதுரை கடை வீதிகள், 50க்கும் மேற்பட்ட மதுரையின் ஒரிஜினல் உணவகங்கள், 150க்கும் மேற்பட்ட உணவு வகைகள், 10ற்கும் மேற்பட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள், 15ற்கும் மேற்பட்ட பாரம்பரிய விளையாட்டு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. பிரம்மாண்டமான இந்த கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக ஏராளமான பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டனர். மேலும் இதை மென்மேலும் சிறப்பிக்க மதுரையில் இருந்து மதுரை முத்து நகைச்சுவை நடிகர் சிறப்பாளராக பங்கு கொண்டு சிறப்பித்தார். மக்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு சந்தோஷம் அடைந்தனர்.
பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்காரத்தை கண்டித்து புதுச்சேரி அண்ணா சிலை அருகே அகில பாரத வித்யார்த்தி பரிஷத் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் என்ஜினியரிங் கல்லூரி மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்காரத்தை கண்டித்து புதுச்சேரி அண்ணா சிலை அருகே அகில பாரத வித்யார்த்தி பரிஷத் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பிரகாஷ் தலைமை தாங்கினார். புதுவை பல்கலைக்கழக மாணவிகள் ஆர்த்தி, கோகிலா, கிருத்திகா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் பல்வேறு கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு கண்களில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு குற்றவாளிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் தமிழக அரசுக்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பினார்கள். முடிவில் புதுவை கோட்ட ஒருங்கிணைப்பாளர் தீபன் நன்றி உரை கூறினார். ரெட்டியார்பாளையம் புனித ஆந்திரேயா ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் விழாவை ஒட்டி அம்மா மக்கள் முன்னேற்ற கழக இணை செயலாளர் லாவண்யா கேக் வழங்கி கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்தார். ரெட்டியார்பாளையம் புனித ஆந்திரேயா ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் விழாவை ஒட்டி அம்மா மக்கள் முன்னேற்ற கழக இணை செயலாளர் லாவண்யா கேக் வழங்கி கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதனை ஒட்டி புதுச்சேரியில் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் நேற்று முன்தினம் நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. கிறிஸ்துமஸ் கூட்டு திருப்பலி நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புனித ஆந்திரேயா ஆலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். இதில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக இணை செயலாளர் லாவண்யா கலந்து கொண்டு அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் கேக் மற்றும் ரோஜா பூக்கள் வழங்கி கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் அமமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இருபதாம் ஆண்டு சுனாமி தினத்தை முன்னிட்டு வீராம்பட்டினம் கடற்கரையில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் தலைமையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுச்சேரியில் கடந்த 2004ஆம் ஆண்டு இதே நாளில் சுனாமி பேரலை தாக்கியதால் புதுச்சேரியின் கடற்கரை கிராமங்களில் பெரும் சேதம் ஏற்பட்டது. இதனை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் அனைத்து மீனவ கிராமங்களிலும் மீனவ மக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இதில் வீராம்பட்டினம் கடற்கரையில் நடைபெற்ற அஞ்சலி நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் தலைமையில் அவரின் ஆதரவாளர்களுடன் வீராம்பட்டினம் கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள சுனாமி நினைவு சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் கிராம நிர்வாகிகள், பொதுமக்கள் மற்றும் ஆதரவாளர்கள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மலர் அஞ்சலி செலுத்தினார்கள். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.